இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்று எடுத்திருக்கும் தலைப்பு உறுதியெடு வெற்றி பெறு. தியான வசனம் எசாயா 35:3. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். தான் பிறக்கும் போதே 2 கைகளையும் கால்களையும் இழந்த ஒரு மனிதரை பார்ப்போம். அவர் பெயர்தான் நிக். இவர் ஊனமாக பிறந்த காரணத்தினால் பல மனிதர்களின் நகைப்புக்கும் பழிப்புக்கும் ஆளாகி ஒரு கட்டத்தில் தம் 10ஆம் வயதில் தற்கொலைக்கு முயன்றார். பின் பல தீவிர சிகிச்சைக்கு பின் உயிர் தப்பினார். தம் வாழ்வு தம்மை போன்றவரின் வாழ்க்கைக்கு எழுச்சியாக மாற வேண்டும் என்று உறுதி பூண்டார். ஆஸ்திரேலியாவின் பல்கலைக்கழகத்தில் பயின்று பல திறமைகளையும் வளர்த்து கொண்டார். மாற்றுத்திறனாளிகளின் பள்ளிகளுக்கு சென்று பலரின் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டும் பலராலும் விரும்பி அழைக்கப்பட்டு இன்று ஒரு சிறந்த மேடை பேச்சாளராக விளங்குகிறார். கடவுள் தமக்கு வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றினார். ஆம் சகோதர சகோதரிகளை, இன்று நாமும் பலவித சோதனைகளாலும் வேதனைகளாலும் வாழ்வில் அலைக்கழிக்கப்படும்போது நாம் உடைந்து போகிறோம், பின்மாற்றம் அடைகிறோம், தவறான வழிகளில் பயணப்படுகிறோம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலவித சோதனைகள், இன்னல்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் ஒரு மனிதனாக பிறந்து பாடுகளை அனுபவித்து இறுதியில் உயிர்த்தெழுந்து இந்த உலகத்தை வெற்றி கொண்டார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பல உறுதிமொழிகளை நமக்கு தந்திருக்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆகவே சகோதர சகோதரிகளே, நாமும் நமக்கு வருகிற எல்லாவற்றையும் கடந்து நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பலவித சோதனைகள், வேதனைகள், இன்னல்கள் எங்களை நெருக்கும் போது நாங்கள் உடைந்து போகாமல் உமது வார்த்தையின்படி எங்களுக்கு நடக்க கற்றுத்தாரும். உமது வலிமையையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும். நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்மை நோக்கி சிலுவை பாதையில் நாங்கள் ஜெயம் எடுக்க கிருபை புரிந்தருளும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.